ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் ஹாப்பி வெரி குட் மார்னிங். எழுந்தாச்சா? நாங்கள் எழுந்தாச்சு. எழுந்துட்டு கிச்சனுக்கு ஓடி வந்தாச்சு. ஃப்ரிட்ஜை தேடி பார்த்தாச்சு. என்னென்ன காய்கறி இருக்குது, என்னென்ன இல்லை, என்னென்ன செய்யணும்னு இருக்கிறத வச்சு செய்ய ஆரம்பித்தாச்சு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு முட்டைகோஸ் இருந்தது, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டு தக்காளி, ஒரு 4 வெங்காயம், ஒரு பூண்டு, இதை போட்டு நம்ம கோபி ஆலு சப்ஜி பண்ண போகிறேன். சரிங்களா? இது பண்ணால் பத்தாது, இது பண்ணால் பத்தாது. இது ரெண்டும் போட்டு பண்ணலாம், ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். மும்பை ஹோட்டலில் எந்த ஹோட்டலில் போனாலுமே கோபி ஆலு சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு சப்ஜி கொடுப்பாங்க. வெஜ் தாலியில் கண்டிப்பாக கோபி ஆலு சப்ஜி இருக்கும். சரிங்களா? வாங்க பண்ணலாம். உருளைக்கிழங்கெல்லாம் பொடியாக கட் பண்ணியாச்சு. பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா எதுக்கு போடுறேன்னா, பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லா சப்ஜிலும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த புறாங்களுக்கு காக்கா சாப்பாடு வைக்கிறதுனா கொத்தி சாப்பிடுவாங்க. எல்லாம் இந்த பக்கம் தெரிக்குது டப்புன்னு. கடுகு பேஸ் அந்த ஜன்னலை மூடிடுவோம், இல்லை எல்லாம் தெரிச்சு சாப்பாடில் விடும். கடுகு போட்டாச்சா, கொஞ்சமாக ஜீரகம், கடுகெல்லாம் பொட்டி தெரிச்சிட்டு மொத்தமாக போட்டுடலாம். உப்பு இதில் போடலாம். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு, இஞ்சி போடலை, பூண்டெல்லாம் போட்டோம் பார்த்திங்கன்னா அது ஸ்மெல் சீக்கிரம் போயிடும். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. போட்டு ஒரு 2 வேக்காடில் இறக்கிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை தூக்கெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு போகா பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக இட்லி மாவு, தோசை மாவுலாம் அரைக்கிறது இல்லை. அரைச்சா புளிச்சு போயிடுது. இவருக்கு வாரத்தில் 1 நாள்னா 2 நாள் மட்டும்தான் இட்லி தோசை சாப்பிடுவார். தினம் கூட தான் சாப்பிட்றது இல்லை, மாவு வம்பா போகுதுன்னு. இப்போ ஒரு வாரமாகவேனா இட்லி தோசைக்கு எதுவும் போடாமல் இப்படி தான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆலு சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டு கேஸையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த அடுப்பில் நம்ம சப்பாத்தி பண்ண ஆரம்பித்தாச்சு. டீ போட்டு வச்சுருக்கேன், உனக்கு குடிக்க டைம் இல்லை. இதை முடிச்சுட்டு தான் நம்ம டீயை குடிக்கணும். அவ்வளோதான், நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சுது. இனி இந்த 2 பாத்திரத்தை கழுவுனா வேலைக்கு பார்த்து ஓடியே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போ சமையல் பண்ணும் போதையும் இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும் கிடையாது. தக்காளி இல்லாமல் சமையல் பண்ணிடுவேன், வெங்காயம் இல்லாமல் இருக்கிறத போட்டு வேக வச்சு கொடுத்துருவேன். பார்த்து சமையல் பண்ணுறது என்றைக்குமே ருசியாக வராது. சும்மா அவசரத்தில் அடித்து விடுறது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏழையின் சமையல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன கிச்சனில் என்ன சமையல், நான் ஏன் அங்கே அடிக்கடி பார்க்குறேன் நினைக்காதீங்க. சப்பாத்தி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, லவ் யூ, பாய். லைக் பண்ணுங்கள்.